Watch full episodes on Jio Hotstar. வெதர் எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அற்புதமா தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். தூக்கம் வருது. ப்ளீஸ் எவ்ரிஒன் அலர்ட். புயல் வரப்போகுது. புயல் வரப்போதா? பாருங்க, இது இந்த இடத்துல இருக்கு. வேகமா வந்துட்டு இருக்கு. நாம சாயந்தரத்துக்குள்ள போய் சேரலனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. எப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடு. ப்ளீஸ் நீங்க கீழே இறங்கி காரை தள்ளுங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டியை சொல்லிட்டு பிரேக் பண்ண மாட்டாடா மண்டப்பேல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கார் ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்ல, இங்க ஓடுங்க. கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கு. இல்லனா இந்த பனியிலே புதைஞ்சு போயிடுவோம். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம எதுக்கு ஓடணும்? நம்ம கிட்ட தான் ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்குல்ல, யூஸ் பண்ணுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, மன்னிச்சிடுங்கப்பா. இதுல பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா. அவசரத்துல சார்ஜ் பண்ண மறந்துட்டேன்ப்பா. இப்போ ஓடிதான் ஆகணும். ஆன் யுவர் மார்ச், கெட் செட் கோ. பெரியண்ணே, நாம தப்பான திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்துடுங்க. ஆபத்து வரும்போது ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்புற சகோதரர்களே, சீக்கிரம் ஓடி வாங்கப்பா. துப்பான் நம்மள நெருங்கிட்டு இருக்குப்பா. நம்ம பெரிய அண்ணனோட சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்கேயுமே அவரை காண மாட்டான். வாங்க வாங்க வாங்க. எங்க ஓட பாக்குறீங்க? வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா சோலோவா பறந்துகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து கூட்டிட்டு போக கூடாதா? நான் மறந்து போயிட்டேன்ப்பா. சாரி. நீங்க ஓடினதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த ஜெட்டே ஞாபகம் வந்துச்சுப்பா. இந்தாங்க, எல்லாரும் இதை போட்டுக்கிட்டு பாருங்கப்பா. உங்களை பாராட்ட வார்த்தையே இல்ல. காரையும் பறக்க வைக்கிறீங்க, நீங்க கூட பறக்குறீங்க. அந்த கரடிகளும் அதோட பாசு 2 குட்டிகளும் இந்த பனிப்பொழில மாட்டிக்க போகுது. பசுலு, காப்பாத்தணும்டா. அந்த கரடி பின்னாடியே போறீங்க. அது உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை காப்பாத்துறதுக்காக அது பின்னாடி போகலாம்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் அவங்க வேலையே செய்யணும். நம்மளோட வேலை அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது, காப்பாத்துறது. என்னடா சொல்றது பசுலு? நான் போறேன், நீங்க வாங்க. நாங்க வந்துட்டோம். நல்லது செய்ய வந்தவங்க இந்த பிரச்சனை. காதை காட்டு மட்டும் ஹலோ கரடியாட்டா. என்னோட குழந்தைங்களை கடத்திட்டு போறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். டே பத்துலு, அங்க பாரு, ஒரு பெரிய குகை இருக்கு. இந்த குட்டிகளை கூட்டிட்டு போய் நாம அங்க விட்டுட்டு வந்துடலாம்டா. வா. நீங்க இங்கதான் சேஃபா இருப்பீங்க குட்டிகளா. பத்துலு வா.
பத்லு, குட்டியை காப்பாத்துறது மட்டும் முக்கியம் இல்லடா, அந்த தாயையும் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைங்க அனாதை ஆகாது. அடே மோட்டோ, அதுங்களுக்கெல்லாம் இந்த ஸ்னோ ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் தான் மோட்டோ. பத்லு, காப்பாத்து. மோட்டோ சீக்கிரம் வந்துடு, அது தானாவே வெளியில வந்துரு மோட்டோ. அதோ இருக்கு பாருங்க சிமெண்ட் வில்லேஜ். ஒரு வழியா நாம தப்பிச்சு இங்க வந்துட்டோம். ஸ்னோ ஸ்டோமை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அட, என்ன இது? என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நம்ம கேஜெட்டோட பேட்டரி காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கப்பா. நீங்க ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ண போறீங்களோ இல்ல பேக்ல லேண்ட் பண்ண போறீங்களோ? என்னப்பா இது? என்ன நீ ஃப்ரெண்ட்லியா பேக்ல எனக்கு கேட்டுட்டு இருக்கியாப்பா? ஆமாடி, ஆமா, யாராவது காப்பாடுங்க. அட, யாருப்பா அது? எல்லாரும் இங்க பறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. அப்ப இது எந்த இடம்? ஆமா, நம்ம பெரிய அண்ணாவோட சத்தம் கேட்கல. என்ன ஆச்சு பத்லு? டாக்டர் ஜக்கா சார், அப்படி இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? விளக்கமா சொல்லுங்க. என் உயிர் நண்பர்களே, நான் இந்த வில்லேஜோட ஸ்டோரிய படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இங்க இக்லூ எப்ப இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நாம உங்களை சும்மா விட போறதில்ல. இந்த அற்புதமான கேஜெட்டை எங்களுக்கே நீங்க கொடுக்க மிஸ்டர் பீக்கர். நான் கேட்டேன்ப்பா, பேக்ல லேண்ட் பண்ணணுமா இல்ல ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ணணுமான்னு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கேஜெட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. ஆனா உங்களை யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேப்பா. இப்ப சொல்றோம், அடிங்க, நல்லா அடிங்க, விட்டுறாதீங்க. வாங்க, உங்க எல்லாருக்கும் இக்லூ ரெடியா இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு பெரிய இக்லூ எடுத்திருக்கேன். அதுல நீங்க 5 பேர் தங்கிக்கலாம். ஐயோமா, சீக்கிரமா இக்லூவை காட்டுங்க. அதோட சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என் உயிர் நண்பர்களை உடன்பிற சகோதரர்களை என்னையும் கூட்டிட்டு போகப்போ. ஐயோமா, இது இக்லூவா இல்லனா 5 ஸ்டார் ஹோட்டலா? அம்மா, ஆமா, இது ஆக்சுவலா டூரிஸ்டுகளுக்காக கட்டினது. அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா கட்டி கொடுத்திருக்காங்க. வாங்க, இப்ப நாம நிம்மதியா தூங்கலாம். அந்த பாலுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வா பத்லு. ஓ, திறந்துடு. எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையா? அச்சச்சோ, மோட்டோ, அப்படியே கொஞ்சம் இங்க பாருடா. நாம நல்ல வசமா சிக்கிட்டோம். அங்க பாருங்க. அநேகமா நேத்து ராத்திரி நல்ல பனிப்பொழிவு பொழிஞ்சு இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னு தான் என் மனசுக்கு தோணுது. என்ன பண்றது மோட்டோ? நீ என்ன பண்ற? உடனடியே அந்த டிரைவர் அண்ணாவுக்கு போன் பண்ணி கூப்பிடு மோட்டோ. காப்பாத்த சொல்லு. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எங்க பாருக்க? நாங்க எல்லாரும் இங்க பனியில நல்லா மாட்டிக்கிட்டோம்ப்பா. வாப்பா. ஆமா, நேத்து ராத்திரி இங்க ஒரு பயங்கரமான பனி புயல் வந்துச்சு. எல்லா இக்லூவும் பனிக்குள்ள புதைஞ்சிருச்சு. நாங்க கூட இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்க, என்னாலயும் வெளியில வர முடியாது. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அப்போ எங்களுக்கு யார்ப்பா உதவி செய்வாங்க? இப்போ உங்களுக்கு அந்த கடவுளால தான் உதவி செய்ய முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இக்லூவோட பேட்டரி லைன் காலி ஆயிடும். அம்மா, அதுக்கப்புறம் இக்லூவோட ஆக்சிஜனும் கம்மி ஆயிடும். ஐயோமா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல பயமுறுத்திட்டு இருக்கியா? மாமியாரா, இப்ப நாம இங்க இருந்து எப்படிப்பா வெளியே போக போறோம்? பத்லு, வயிறு காலியா இருந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா பத்லு? ஏதாவது பண்ணு. ஐடியா. சமோசாவை எடுத்து சாப்பிட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டு மோட்டோ. ஏன்னா உன்னோட பேக்ல நான் ஏகப்பட்ட சமோசா மறைச்சு கொண்டு வந்திருக்கேன் மோட்டோ. விட்டுறாத. நல்ல ஆனா வாய்ப்பு. சமோசா எல்லாம் இந்த மோட்டுக்கிட்ட காலி ஆயிடுச்சு. அதாவது அது எப்படி காலி ஆச்சுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். சாப்பிடுங்க சலா குட்டிகளா. சாரி நண்பர்களே, சாரி. அந்த குட்டிங்க பசியா இருந்ததுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நண்பர்களே. மோட்டோ, நீ பியரோட பசங்களை காப்பாத்திட்டப்பா. ஆனா நாம பொழைக்கிற வழியை இப்படி மூடிட்டியாப்பா. இப்ப என்ன பண்ண போறா மாமியாரே? அட, இது என்னப்பா சத்தம்?
ஆமாடியாமா இப்ப நான் இங்க இருந்து போக போறேன்பா மாமியார ஐ எம் கமிங் இது எப்படி உள்ள வந்துச்சு இது எந்த வகையான பேர்ப்பா இன்னும் கூட துரத்திக்கிட்டே இருக்கு உங்களை விட அப்படியே அங்கனக்குள்ளேயே நில்லு. ஒரு நிமிஷம் இருக்க அண்ணாச்சி. இந்த உலகத்துல சாப்பிடுறதுக்கு என்னென்னமோ இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த அப்பாவிகளை கொல்லணும்னு துடிக்கிறீங்களே. உலகத்துல எவ்வளவோ சாப்பாடு இருக்குது உண்மைனா மனுஷங்க மட்டும் எதுக்காக மிருகங்களை சாப்பிடுறீங்க? மனுஷங்க படிச்சவங்க புத்திசாலிங்க இருந்தாலும் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. நாங்க மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது? பேரண்ண நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். பத்துலு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவான். எல்லா தீமைக்குள்ளயும் ஒரு நன்மை அடங்கி இருக்குடா மோட்டூன்னு. நீங்க என்ன கூட்டிட்டு போனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் ஒருத்தனால என் நண்பர்கள் எல்லாம் பாதிக்க கூடாது. இங்க நாங்க பெரிய படிப்போர்ல மாட்டிக்கிட்டோம். வேணும்னா நான் மட்டும் உங்க கூட வரேன். இங்க பாருங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட வரேன். என்னையும் சேர்த்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இந்த 3 பேரை எப்படியாவது அனுப்பிடுங்க. உங்களுக்கு நானும் கூட வந்துடுறேன். நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒவ்வொரு முறை என்னையும் என் பசங்களையும் காப்பாத்த வந்தப்பெல்லாம் எங்களை பிடிக்க தான் வந்த நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்லவன், யாருக்குமே தீங்கு நினைக்காத நல்ல மனுஷன். அழுவாதீங்க கரடி என்ன, அழுவாதீங்க. இப்போ நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். இனிமே நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன் அண்ணே. நான் இதுவரைக்கும் நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்தது இல்ல. எப்பவுமே மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்க உயிரை பணைய வச்சு கூட மத்தவங்களை காப்பாத்துறீங்க. சாரி, என்னால ஒன்ன சாப்பிட முடியாது. மிருகமா இருந்தா என்ன, எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குப்பா. எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. என்ன ஒண்ணு, என் பசங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், என்னோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹியூமன் கேக் கொடுக்கறேன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்தேன். நான் என்னைக்குமே வாக்கு தவறுனதே கிடையாது. என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, நாம எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவோம்ல. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அப்ப உங்க பசங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே. அவங்களும் நிச்சயமா என்ன சாப்பிட மாட்டாங்க. நாங்க இதுவரைக்கும் எங்களை பிடிக்க வர மனுஷங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவங்க எங்க இனத்தையே அழிச்சிடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமான மனுஷங்களா இருக்கீங்க. போயிடுங்க, நான் உங்களை சாப்பிட போறதில்ல. அண்ணா கரடியானே, நீங்க முதல்ல இங்க இருந்து பதுக்கிக்கங்க. பணியில புதைஞ்சு போன எல்லா மக்களையும் நாங்க காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பாக்குறோம். அம்மா அம்மா உயிரை சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க கண்ணில் இருக்க கட்ட கலட்ட கூடாது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, இப்ப நீங்க உங்க கண்ணில் இருக்க கட்ட கலட்டலாம். அப்படியே ஹாப்பி பர்த்டே பாட்டை நீங்க பாடலாம். அப்பா, இவரை எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? அவருங்க, அவத்தை விடுங்க. இவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா உங்களுக்கு ஹியூமன் கேக் வேணும்னு சொன்னீங்கல்ல, நான் வாக்கு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, உங்க அப்பா என்னைக்குமே வாக்கு தவறுனது இல்லைன்னு. ஆனா யார் எங்களை அடிக்கடி காப்பாத்தினாரோ அவர் எப்படி எங்களால சாப்பிட முடியும்? நாங்க இப்ப வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இது கூட புரியும்.
படிச்சவங்க நல்லவங்களா இருப்பாங்க. எப்படின்னா இந்த அங்கிள் அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்னோட செல்ல குட்டிங்களா, நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல மனசையும் சாரி கொடுத்துட்டாரு. அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. சாரி. ஒருவேளை நீங்க எங்களை அடிக்கடி காப்பாத்தின விஷயம் அவருக்கு தெரியாது போல இருக்கு. அருமைடா கண்ணுங்களா, அருமைடா. அவருக்கு தெரியாதது ஒண்ணே ஒண்ணுதான். அவருக்குள்ள இருக்கிற அந்த பாசமும் பந்தமும் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குதுதான். இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். அதாவது உப்மா ஃபேமிலி. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் தாராளமா வாங்க. இப்ப நாம இந்த பர்த்டேவே கொண்டாடலாம். எங்க பாருங்க பாலு செல்லக்குட்டி, உடனே இந்த கேக்கை நீங்க கட் பண்ணுங்க. இதை தான் நீங்க கட் பண்ணி சாப்பிடணும். இது பேர் தான் ஹியூமன் மேன் கேக்கு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு 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 டு. இது கனவில்ல, நிஜம்தான். உண்மையிலே நிஜம்தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.